வணக்கம். RSA ப்ளஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்றைக்கு நாம் இந்த பதிவில் மிக வருத்தத்தோடு இந்த பதிவு செய்கிறோம். தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்னும் மாபெரும் பேரியக்கத்தை அவமானப்படுத்துகின்ற வகையிலும் தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனத்தை போகிற போக்கில் செய்து கொண்டது ஒரு தலைவரா என்று பார்க்கும்போது மிகுந்த வேதனையாக இருக்கிறது. அதுவும் ஒரு முதிர்ந்த தலைவர் இடத்தில் இருந்து நாம் இதை எதிர்பார்க்கவில்லை. உள்ளபடியே 2016 சட்டமன்ற பொது தேர்தலில் மக்கள் நல கூட்டணியோடு சேர்ந்து தேமுதிக பயணித்ததை தேமுதிக சொந்தங்களே பலரும் விமர்சனம் செய்து கொண்டார்கள். ஆனால் இன்று வரைக்கும் அந்த கூட்டணி அமைந்ததில் எந்தவித தவறும் கிடையாது என்று வாதாடி கொண்டிருக்கிறவன் இதே செல்லபெருமாள். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போவும் சொல்கிறேன், அந்த மக்கள் நல கூட்டணி என்று ஒன்று மாற்றாக அமைந்து அனைத்து அண்ணா திமுக என்ற இருபெரும் இயக்கங்களுக்கு மாறாக அமைந்தது என்பது வரவேற்க வேண்டிய ஒன்றுதான், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அந்த கூட்டணி அமையப்பட்ட விதம்தான் தவறு என்பதை இன்றைக்கு திரு வைகோ அவர்கள் உணர்த்தியிருக்கிறார்கள். திரு வைகோ அவர்கள் மீது பல விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் மீது மரியாதை உண்டு. இந்த தள்ளாத வயதிலும் இன்றைக்கும் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு மரியாதை உண்டு. ஆனால் நீங்களெல்லாம் இப்படி ஒரு போகிற போக்கில் தேமுதிக அவமானப்படுத்தி ஒரு எதிர்கட்சியாக இருந்த இயக்கத்தை இப்படி அவமானப்படுத்துவது என்பது எந்த தொண்டானாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய தலைமை பார்த்து கொண்டு சும்மா இருந்தாலும், அவர்கள் எந்தவித விமர்சனங்கள் வைக்காமல் இருந்தாலும், என்னை போன்ற தொண்டர்கள் கண்டிப்பாக விமர்சனம் வைத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தை எங்களுக்கு உருவாக்கிவிட்டீர்கள். மிகுந்த வேதனை அளிக்கிறது. தலைவர் வைகோ அவர்களை தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்னும் மாபெரும் பேரியக்கம் 2005 ஆரம்பிக்க போட்ட போது உங்களுடைய மறுமலர்ச்சி திமுகவில் இருந்து பல தோழர்கள் எங்களோடு வந்து இணைந்தார்கள் என்பது வரலாற்று உண்மை. இதை உங்களால் மறுக்க முடியுமா? ஏன் இணைந்தாங்க? உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு சரியில்லாத காரணத்தினால தான். அதாவது யார் வேண்டுமானால் இயக்கத்தை ஆரம்பிக்கலாம். மக்களுக்கு பணி செய்வதற்கு எந்த தலைவர்களும் உருவாகுவதில் ஒன்றும் தவறு கிடையாது, மாற்று கருத்து கிடையாது, நல்லது தான், வரவேற்க வேண்டிய விஷயம்தான். அன்றைக்கு அந்த தலைவர் விஜயகாந்த் என்ற ஒரு மாமனிதர், கேப்டன், அவர் வரும்போது நிறைய விமர்சனங்களை அள்ளி தெளித்தவர்கள் பலர் உண்டு. அன்றைக்கு அள்ளி தெளித்தவர்களில் நீங்களும் ஒருவர் தான். அப்படிப்பட்ட நீங்கள் 2016 தேமுதிகவை மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு கூட்டணியோடு சேர்த்து கூட்டணி மந்திரி சபை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு நல்ல விடயத்திற்காக தொடங்கியது என்று பலரும் நினைத்திருப்பார்கள். ஆனால் உங்களுடைய சுயரூபத்தை உங்கள் வாயிலிருந்து கேட்க வேண்டும் என்று தான் இத்தனை நாட்களாக நான் பெருமையாக இருந்தேன். ஏன்னா ஒரு மாற்று அரசியல் என்பது மக்கள் பொதுப்படையாக தேடி கொண்டிருந்தது. இன்றைக்கு அதை திரு விஜய் அவர்கள் அறுவடை செய்து விட்டார். மாற்று கருத்து நான் சொல்லலை. ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, விதைத்தவன் எவனோ அதற்கான பலனை அவன் எடுப்பது கிடையாது. விதைத்தவன் ஒருவனாக இருக்கும்போது அதை உண்பவன் இன்னொருவனாக இருப்பான். அதே போலத்தான் அன்றைக்கு கேப்டன் அவர்கள் விதைத்த விதையை இன்றைக்கு விஜய் அவர்கள் உண்டு கொண்டு இருக்கிறார் ஆட்சி அதிகாரத்தில். மற்றவர்களான மறுக்கலாம், ஏன்னா அவரே கூட மறுக்கலாம், மறுத்து பேசட்டும், அதுக்கான விமர்சனத்தை நான் வைக்க முடியும். ஏன்னா எனக்கு முதல்வர் விஜயா அவர்களாக இருக்கும்போது, ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கும்போது கடுமையான விமர்சனத்தை வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களை போன்றவர்கள் பேசுவதற்கு இவரும் ஒரு காரணமாக இருக்கிறார் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா யார் ஒருவர் அரசியலில் ஒரு எதிர்க்கட்சி அந்த சூழல உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டா அந்த இடத்துல போய் ஒட்டிக்கிறது என்பது திரு வைகோ அவர்களுக்கு ஒரு கைவந்த கலை. என்ன கேட்குறேன், அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடு பயணித்திருக்கின்றீர்கள், ஐயா கலைஞர் அவர்களோடு பயணித்திருக்கின்றீர்கள், திரு ஸ்டாலின் அவர்களோடு பயணித்திருக்கின்றீர்கள். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக தலைமையில் அமைந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில்
அப்போதும் நீங்கள் கலந்துருக்கிறீங்க. இப்படி உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு 1000 அடுக்குகளை உள்ளபோது தேமுதிக மீது கிளைக்கழகங்கள் இல்லாத ஒரு இயக்கம் என்று நீங்கள் சொல்வது அற்பத்தனமாக இருக்கிறது. உங்களுடைய இயக்கத்தில் உங்களுடைய மகனுக்காக திரு மல்லை செத்தியா அவர்களை வெளியேற்றம் செய்து, இதே போன்று உங்களுடைய இயக்கத்திற்காக உழைத்த பல்வேறு தோழர்களை எல்லாம் வெளியேற செய்தவர்கள் நீங்கள். ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு தலைவர்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல. ஆனால் அதை பூனைக்குட்டி என்னைக்காக இருந்தாலும் வெளியேறணும்னு சொல்லுவாங்கள்ல, நீங்கள் தான் மக்களான கூட்டணியிட சூத்திரதாரி. தேமுதிகவை இந்த தமிழ்நாட்டிலிருந்து ஒட்டுமொத்தமாக அறுத்து எறிய வேண்டும் என்று கீழ்த்தரமான எண்ணத்தோடு வந்த ஒரு கேவலமான ஒரு அரசியல்வாதி நீங்கள் என்பதை இன்றைக்கி உங்கள் வாயால் ஒப்புக்கொண்டுட்டீங்க. ஏன் சொல்லணும்னா, நான் என்ன கேட்குறேன், உங்களுடைய மதிமுகன்னு சொல்லக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற மறுமலர்ச்சி திமுக விட தேமுதிக குறைந்த கட்சியா? அதை நீங்கள் சொல்கிறீங்க 10 சீட்டு கொடுத்துட்டாங்க, ராஜ்யசபா சீட்டு கொடுத்துட்டாங்க, கிளைகளங்களே இல்லாத அதாவது கீழே போயிட்டு அழிஞ்சு போகக்கூடிய கட்சின்னு சொல்கிறீங்களே. நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி, படுத்த அரசியல்வாதி சொல்லலாமா? ஏன் நான் என் கட்சிக்குள்ளே 1000 விமர்சனம் இருக்கலாங்க. எங்கள் தலைமை மீது எங்களுக்கு எவ்வளோ விமர்சனம் வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ கருத்து முரண் இருக்கலாம், கருத்து வேறுபாடு இருக்கலாம், மாற்று கருத்து இல்லை. ஒரு கட்சியிலே தலைமையோடு ஒரு கட்சியின் தலைமையிலே கண்டிப்பாக கேள்வி கேட்க வேண்டிய ஒரு தொண்டன், கட்சி தலைமையினுடைய செயல்பாடு மீது 1000 விமர்சனங்கள் இருக்கும். எனக்கு அது உண்டு, மாற்று கருத்து இல்லை. ஆனால் எங்களுடைய தலைமையும் உங்களுடைய இயக்கத்தையும் குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? தேமுதிக என்ற மாபெரும் பேரியக்கம் என்பது உதயமானது மக்களுக்காகத்தானே தவிர உங்களை போன்றவர்களுக்காக அல்ல. அன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்களிடத்திலே நீங்கள் எதோ ஒன்று பெற்றுக்கொண்டு இந்த மக்களால் கூட்டணி அமைச்சிங்க. இது எல்லாருக்கும் தெரிய வந்துச்சுல்ல. இனியும் நம்ம பேசுகிறதுல பேசாமல் இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அன்றைக்கெல்லாம் நம்ம பேச, ஏன்னா அந்த கூட்டணி அமைந்தது நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். ஆனால் அதே கூட்டணி சரியாக அமைந்ததா, நல்லவர்களோடு அமைந்ததா என்று தான் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. மிக மிக தவறான ஒரு விஷயத்தை நீங்கள் பேசிட்டு போயிருங்க. நான் என்ன கேட்குறேன், அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடு நீங்கள் பணம் வாங்கி கொண்டு தான் அதை பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு பாலிமர் தொலைக்காட்சின்னு நினைக்கிறேன். உங்களோட விவாதங்கள் அந்த 2016 தேர்தல் சமயத்தில் கேட்கும்போது அந்த பத்திரிகை ஊடக நண்பருக்கு பதில் கூட தராமல் எழுந்து சென்ற கோளை நீங்கள். அதில் இன்றைக்கு வரைக்கும் தேமுதிகவும் தேமுதிக கழக பொதுச் செயலாளர்களுடைய அந்நியார் அவர்களையும் இவருடைய கேப்டன் அவர்களையும் எல்கேஎஸ் அவர்களையும் தலைமையில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகளும் கடுமையான விமர்சனத்தை நீங்கள் சொன்ன போதும் திருப்பி பதில் கொடுத்து போகின்ற இயக்கம் தேமுதிக. பத்திரிகையாளர்களை உதாசீனப்படுத்தாமல் எங்கள் மீது விமர்சனங்கள் வைக்கலாம். நீங்கள் போட்டி வாங்கிட்டீங்கன்னு சொல்கிறீங்க, அதை வாங்கிட்டு நாங்கள் அதுக்கு பதில் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கும் மடியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயம் இருக்கும். சரி, நான் என்ன கேட்குறேன், தாவேக்காவில் இருந்து நிறைய பேர் சொன்னாங்க இல்லையா, இந்த தேர்தலில் சொன்னாங்க பிரேமலதா பணம் வாங்கிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், ஐயா இன்னும் அதே இன்னும் அதே ரிப்பீட் பண்ணுறாங்க தாவேக்காவில் இருந்து கூட. ஏன்னா நீங்களாம் ஒரு அரசியல் தெளிவில்லாமல் இருக்கீங்களா, இல்லை அரசியலில் கிறுக்கு பிடிச்சிச்சான்னு நான் கேட்கணும். ஏன்னா மனநிலை குழப்பப்பட்டவங்க தான் இப்படிலாம் பேசுவாங்க. ஏன் கேட்குறேன்னா, போட்டி வாங்கிட்டாங்க பிரேமலதா தான் சொன்னீங்களாப்பா. இன்னைக்கு தாவேக்கா ஆட்சியில் இருக்குது, உங்களுடைய தலைவர் முதலமைச்சர். எங்கள் அந்நியாரை அரெஸ்ட் பண்ண சொல்லுங்கள், எங்கள் அந்நியார்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களெல்லாம் எடுத்து வெளியே போட சொல்லுங்கடா. தாவேக்காவினுடைய தம்பிமார்களை ரொம்ப கேவலமாக பேச வச்சிடாதீங்க, எங்களுக்கும் பேச தெரியும். அதே மாதிரி திரு வைகோ அவர்களாம் இன்றைக்கி பேசுகிறதுக்கு இந்த தாவேக்கா தான் காரணம். ஏன்னா அங்கே போய் ஓட்டுக்கிறோன்னா தாராளமாக போங்க சார், உங்களை யாருங்க தள்ளி வச்சா? தமிழ்நாட்டில் யார் யாரோட வேணாலும் கூட்டணி போகலாம், அந்த சாக்கடை தானே அன்றைக்கி உருவாகிட்டு இருக்குது. நான் ஒன்றும் அதை மறுக்கலையே. ஏன்னா தமிழக மக்கள் மிக மோசமானவர்கள், நான் அதுக்கு இங்கே குற்றம் சாட்டுறேன். தமிழக மக்கள் உண்மையானவர்கள் நியாயமானவர்களாக இருந்திருந்தால் அன்றைக்கு மக்களால் கூட்டணி அமைந்த போது அந்த தலைவர்கள் தவறானவர்களாக இருக்கட்டும், தவறான கூட்டணியாக நீங்கள் நினச்சிட்டு போகலாம். கேப்டனுக்காக நீங்கள் அந்த ஓட்டை போட்டிருந்தீங்களா? இன்றைக்கி இவங்கெல்லாம் பேசியிருப்பாங்களா? இன்றைக்கி விஜய் அவர்கள் இன்றைக்கி ஆட்சி செய்கின்ற அந்த ஆட்சி அன்றைக்கு 2016 உருவாக்கப்பட்டிருக்கோம். இந்த மக்கள் மறந்தவங்க அவங்க தானே, நீங்கள் தானே குற்றவாளி. இன்றைக்கி இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள்லாம் இன்றைக்கி பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது யாரு? நான் என்ன கேட்குறேன், திரு வைகோ அவர்களை, உங்களுடைய சொந்த சம்பாத்தியத்தினுடைய சொத்து விவர பட்டியலை வெளியிடுங்க.
வேற வெளியிடுங்க. தேமுதிகவோட சொத்தையும் அவங்க வெளியிடட்டும். எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் அரசியலில் சம்பாதித்தம் செய்து கொண்ட சம்பாத்தியம் எவ்வளவு? தேமுதிக தலைமை எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க நீ சொல்லணும். அதாவது பிறருக்கும் உண்ண உணவளித்து இன்றைக்கும் உறங்க இடம் கொடுத்து மக்களை பாதுகாக்கின்ற இயக்கம் தேமுதிக. அதனுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய அந்நியார் அவர்கள், கழக தலைவர் கேப்டன் அவர்கள் செய்ததை அவர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் மீது கடுமையான விமர்சனத்தை சட்டமன்றத்தில் இன்னைக்கு கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது. இன்னைக்கு ஒரு பாமக அன்பு சகோதரர் பேசுறாரு, இவர்களை பார்த்தீர்களா, இவர்கள் மேகதாதுக்காக பேசினாங்க, இவர்களை பார்த்தீர்களா, இவர் தண்ணீர் பாட்டிலுக்கு. ஐயா ராசா, மேகதாது அணை என்பதை கட்டக்கூடாது என்பதை எங்களுடைய கேப்டன் அவர்கள் அன்றைக்கு இருந்த அனைத்து கட்சிகளும் அனைத்து இந்த அதிமுக தவிர பிற கட்சிகள் அனைத்தையும், ஜாதி கட்சியாக இருந்தாலும் சரி தான், மத கட்சியாக இருந்தால் எல்லா கட்சியும் ஒன்றிணைத்து போய் அன்றைக்கு இருந்த பிரதமர் மன்மோகன் சிங்கர் அவர்களை நேரடியாக பார்த்து மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்ற மனுவையும் கொடுத்து அணை வந்தாங்க. அதில் பத்திரிகையில் நீங்கள் நிறைய போட்டிங்க, அப்பமா கேப்டனை வச்சு செஞ்சீங்க. ஜாதியை பேசிகிட்டு இருக்க உங்கள் அப்பா மகன் பிரச்சனை இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னா, இதுவரைக்கும் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் சரி, அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சரி, நீங்கள் பேசுனது நாடகம் தானே, எப்படியாவது நாடகம் நடித்து தானே நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு அந்த நடிப்பு தேவையில்லை, அதுக்கு சட்டமன்றமே சாட்சி. கேட்குறாங்களே கேள்வி, பிரேமலதா விஜயகாந்த் என்ற ஒரு ஆளுமை, பெண் ஆளுமை கேட்குறாங்களே, உங்களால் அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? உங்களால் நான் என்ன கேட்குறேன், மேகதாது பிரச்சனையே நீங்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, எங்களுடைய பொதுமக்களுக்கு தண்ணீர் கிடைக்க வேண்டுமா வேணாமா, அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன்னா பதில் சொல்லலை. சரி, அதுக்கான வழிமுறையை தேமுதிக இன்னைக்கு வகுத்து வச்ச கொள்கை அடிப்படையில் இன்னைக்கு சொல்கிறாங்களே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நதிகளையும் இணைக்க வேண்டும் சொல்லும்போது அன்னைக்கு உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டுங்க முதல்வர் விஜய் அவர்கள் உன்னிப்பாக கவனிச்சுட்டு தலையதலை ஆட்டிட்டு இருக்காரு. அனைத்து கட்சிகளுமே ஏதாவது பேச முடியுதா, ஏதாவது ஒரு விமர்சனம் பண்ணுதா? இன்னைக்கு பெட்டி பிரேமலதா நீங்கள் எல்லா இடத்துலையும் பாருங்க, அதான் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு தடவை குறை கூறணும்னா நீங்கள் எப்படி வேணாலும் குறை கூறலாம். நான் கமெண்ட்டில் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், டெய்லி பார்த்துட்டு இருக்கிறேன். அவங்க பேச பேச ஒவ்வொரு இவங்களோட ஸ்பீச் எப்படி இருந்துச்சு, அவள் பொட்டி வாங்கிட்டா அப்படி தான் இருப்பா. ஏண்டா பொட்டி வாங்குறதாடி உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? பொட்டி வாங்கணும்னு சொன்னீங்க, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய 1000 பிரச்சனைகள் நீங்கள் தீர்த்து வைப்பிய. எது எடுத்தாலும் அவங்கள குறை சொல்கிறதே உங்களுடைய ஆயுதமாக போச்சு. நல்ல ஆண் மகன்களாக இருந்தால், நியாயமான அரசியல்வாதியாக நீங்கள் இருந்தால் வெளியில் வாங்கடா, நீங்கள் போகல நேரடியாக வந்து எங்கள் அண்ணர்கிட்ட நேருக்கு நேர் வாதம் செய்யுங்கடா. அதுக்கு உங்களுக்கு திறமை இருக்குதா, திராணி இருக்குதா உங்கள்கிட்ட? புள்ளி விவரத்தோடு எடுத்து சட்டசபையில் எந்த பேப்பரும் இல்லாமல் பேசுகிறான் எங்களுடைய அந்நியர்கள், எந்த பேப்பர்லாம் பேசுகிறாங்க, உங்களை அது பதில் சொல்ல முடியுதா உங்களால்? சரி, நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு சட்டசபையில் முதல்வர் விஜய் பேசுகிறார், எல்லாரும் வெளிநடப்பு செஞ்சு அவங்க போனதுக்கப்புறம் அவர் பேசுகிறாரு, இப்படி வச்சுட்டு பேசுகிறாரு. நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்கள் ஆட்சியில் உட்காந்துட்டீங்க, அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குது, எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. அப்போ நீங்கள் அங்கே ஒரு சட்டசபை மாண்போட ஒரு முதல்வர் உரை எப்படி இருக்கணுமோ அப்படி தான் பேசணும். அவங்க செஞ்ச தப்பை மட்டுமே நீங்கள் சுட்டி காட்டுறதா இருந்தால் அதிமுக திரும்ப கொண்டு வந்திருக்கலாமே. ஏன் திமுக, ஏன் உங்களுக்கு தாவேக்காவை எது கொண்டு வரணும், தாவேக்கா ஏன் கொண்டு வரணும்? அதே அதிமுக தொடரலாமே. மாற்றி மாற்றி இப்படி ஒரு கேவலமான அரசியலை பண்ணிட்டு இருக்கு. உங்களை மாதிரி வேறு யாரும் இருக்க மாட்டா. அந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியல் அது நீங்கள் தான். அப்போது ஒரு முதல்வர் என்ன பேசணுன்னே தெரியல. ஆட்சி அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கும்போது இந்த மக்களுக்கு எவ்வளோ நலத்திட்ட உதவிகள் செய்யலாம். இந்த நீர் பாசனத்தை பற்றி பேசலாம். ஏன்னா இப்போ அந்நியார் அவர்கள் பேசின விஷயத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீர் மேலாண்மை மிக்க மாநிலமாக இருக்கணும். அதாவது நீர் ஆதாரம் மிக மிக வளமான நாடாக தமிழ்நாடு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை பேசின ஒரே அரசியல்வாதி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தான். நீங்கள் பேசுவீங்களா ராஜா? யாரா பேசுனீங்களா சொல்லுங்க பார்ப்போம். யாருமே பேசலை, எந்த தலைவர்களும் பேசலை. அவங்க ஒரு எம்எல்ஏ, ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உங்களை அத்தனை பேரையும் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு பதில் சொல்ல தெரியல. நான் என்ன கேட்குறேன், திரு முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு அவங்க பார்த்து கேட்குறாரு, ஆட்சி அதிகாரத்தை எங்களுக்கு மக்கள் தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எங்களுக்கு கொடுக்கல திமுக. ஐயா, நான் திமுக பற்றி இங்கே பேச நான் வரல. நான் என்ன கேட்குறேன், இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது நீங்கள் சொன்னது,
கல்லாப்பெட்டி கூட்டணி வச்சிருக்காங்க, ஊழல்வாதிகளோட சேர்ந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னதை தேமுதிகவை சொன்னீங்க, கம்யூனிஸ்ட் தோழர்களை சொன்னீங்க, விசிகாவை சொன்னீங்க, முஸ்லீம் லீக்கை சொன்னீங்க. அப்போ இந்த இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்து இன்னைக்கு உங்களோட கூட்டணிக்கு வந்துட்டா இவங்க நல்ல விளங்கிட்டாங்களா? ஊழல்வாதிகளோடு இருந்தவங்க, ஊழல் செஞ்சவங்களோடு இருந்தவங்க உங்களோடு ஒத்துழைப்பு தந்து நீங்கள் சட்டமன்றத்திலே நீங்கள் முதல்வர் ஆகுவதற்கான வாய்ப்பை உருவாக்கிவிட்டால் அவர்கள் நல்லவர்களா? அவர்கள் தூய்மையானவர்களா? இதைத்தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா அரசியல்ல? அப்போ அனைத்து இந்திய அண்ணா திமுகவும் திமுகவும் தாவேக்காவும் வேறு வேறு இல்லை. கேப்டன் எந்த இடத்திலாவது நேர்மை தவறி நடந்திருக்கிறாரா? எங்களுடைய அண்ணன் கேப்டன் விஜயகாந்தன் நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்கள் அண்ணனை மாதிரி நீங்கள் இருக்கணும். உங்கள் அண்ணனை மாதிரி நீங்கள் நேர்மையான அரசியலாக தான் இருக்கணும். நீங்கள் ஆனால் சொல்லலாம் அது அண்ணன் அப்படி இருந்ததுனால தான் இவங்க இப்படி செஞ்சிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க. நான் கேட்குறேன், ஒரு புதிய தலைமுறையை ஒரு புதிய அரசியலை உருவாக்குகின்ற நீங்கள், உங்களுக்கு பெரும்பான்மை இல்லை, 108 சீட்டு தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு யாருடைய தயவும் தேவையில்லை, மீண்டும் தேர்தலை வைங்க, நாங்கள் ராஜினாமா பண்ணுறோம், தேர்தலை வையே, நான் வென்று காட்டுறேன், அந்த கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா திரு விஜய் அவர்களுக்கு கெத்திருக்கு நானே சல்யூட் பண்ணுவேன். மாறாக விசிக்கல கொஞ்சம் கம்யூனிஸ்டில் கொஞ்சம் ஏன்னா பங்கு பண்டம் பிரிக்கிறத ஊழல்வாதி கட்சின்னு சொல்லிவிட்டு அவங்களோட இருக்கிறவங்கள இங்கே கொண்டு வந்து இங்கே ஆகி இங்கே நல்லவங்களாக இருவாங்களோ சாருக்கு. அப்போ இதுதான் உங்களுக்கு. அப்போ இந்த நிலைமையில் கட்சி நடத்துகிறவங்களோட தான் அந்த வைகோ போகிற, அதை போகிறதுக்காக போகிற போக்கில் தேமுதிகவை விமர்சனம் செய்கிறாரு. என்ன கேட்குறேன் சார், வைகோ தலைவர் அவர்களே, நீங்கள் போகலாம், தாராளமாக நீங்கள் விஜய் அவர்களோட கூட்டணி வைக்கலாம். அதுக்கு தேமுதிக வம்படி எழுத்து நீங்கள் போடாதீங்க. தேமுதிகவுக்கு மாநிலம், மாவட்டம், நகரம், ஒன்றியம், பேரூர் கழகம், வார்டு கழகம், வட்ட கழகம், பகுதி கழகம், ஊராட்சி கழகம், கிளை கழகம் என்று அனைத்து கழகம் சார்ந்த நிர்வாகம் மட்டுமல்ல, அனைத்து அணி சார்ந்த கிட்டத்தட்ட ஐடி விங்கன்னு சொல்லக்கூடிய 11 அணிகள் கொண்ட அணி சார்ந்த நிர்வாகம் இருக்குது. அதுக்கு கீழே பயணிக்கக்கூடிய எண்ணற்ற எங்களுடைய கேப்டனுடைய தொண்டர்கள் இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியலைன்னா இந்த தேர்தலுக்கு முன்பதாக எங்களுடைய அந்நியாரவர்கள் நடத்தி காட்டிய மாநாடே அதுக்கு சாட்சி. 15 லட்சம் பேருக்கு மேலே வந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்களே, தொண்டர்களே இல்லை, கிளைக்கழகம் இல்லை, எப்படி வந்து இவ்வளோ பேர் வந்தாங்க? சும்மா வேடிக்கை பார்க்க வந்தாங்களா சார்? இவ்வளவு கேவலமான ஒரு அரசியலை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தேமுதிகவையும் பொதுச் செயலாளரும் குறை சொல்லிட்டு இருக்கீங்க சார். நீங்கள் முதல்ல உங்களை திருத்திக்கங்க திரு வைகோ அவர்களே. நீங்கள் இப்போ நடைபயணம் போகிறேன்னு ஒரு நடிப்பு. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் எப்படின்னா, மக்கள் ஒருத்தரை பேசப்படலைன்னா அதுக்காக ஒரு நடிப்பு வரும். எப்படின்னா, நடைபயணம் போகிறார் வைகோ, இந்த இடத்தில் உண்ணாவிரதம் இருக்கிறார் வைகோ. ஐயா, நீங்கள் எந்த இடத்துல என்ன பண்ணாலுமே அதை அரசியலுக்காக பண்ணுறீங்க. தேமுதிக அப்படி உதயமான இயக்கம் அல்ல. தேமுதிக முழுக்க முழுக்க மக்களோடு இருக்கிற இயக்கம், மக்களுக்காகவே துவங்கப்பட்ட இயக்கம், மக்களுக்கோடு இருக்கக்கூடிய இயக்கம். மக்கள் பிரச்சனைகள் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். இன்னைக்கும் நான் இன்னும் சொல்கிறேன், தேமுதிகவில் இருக்கக்கூடிய கடைக்கோடி தொண்டன் வரை இந்த மக்களுக்கு கொடுத்தே கெட்டு போயிட்டான்னு சொல்கிறேன். கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரருடைய குழந்தைகள், கேப்டனுடைய வளர்ப்பு, அவங்க மோசம் போக மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் பகிரங்கமாக சொல்கிறேன், இந்த தேர்தலில் விஜய் அவர்களுக்கு தேமுதிகவிலிருந்து வாக்குகள் போயிருக்கலாம். அது எதனால் போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொண்டர்களுடைய மனநிலை விஜயோடு போகலான்னு நினச்சிருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்லலையே. நான் என்ன கேட்குறேன், எல்லா இயக்கங்களும் தொடங்கப்படுறது எதுக்குங்க? தன்னுடைய இயக்கத்தையும் தன்னுடைய இயக்கத்தில் கூடிய சிம்பிள்னு சொல்லக்கூடிய கட்சியினுடைய சின்னத்தையும் காப்பாற்றுறதுக்கு தான் ஒரு இயக்கத்தை வச்சுருப்பாங்க. அந்த சின்னம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாம் எந்த கூட்டணியாக போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கும்போது திமுகங்கிற சாய்ஸை எடுத்தாங்க எங்களுடைய அந்நியாரவர்கள். மாற்று கருத்து இல்லை. நான் என்ன கேட்குறேன், இதற்கு முன்னாடி வந்த கமலஹாசன் இந்த மக்கள் புறக்கணிக்க இல்லையா? டி ராஜேந்தர் புறக்கணிக்க இல்லையா? வருகிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தினாரே நடிகர் ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார். அவரால் வயது மூப்பு முடியல. மக்கள் வந்து எப்பவுமே தெளிவாக இல்லைங்கிறதுக்கு இதுதான் சான்று.
நான் என்ன கேட்குறேன், திரு விஜய் அவர்கள் உள்ளே அரசியலுக்குள்ளே வரும்போது இந்த 2 வருஷத்துக்குள்ளாடி நீங்கள் அரசியல் இயக்கத்தை தொடங்கி இன்னைக்கு ஒரு ஆளுங்கட்சியாக வந்துட்டீங்க. ஓகே, மக்கள் அங்கீகரிச்சுட்டாங்க, வாழ்த்துக்கள். இந்த மக்களை நம்ம இந்த விஷயத்தில் நம்ம இது பண்ணலாம், நான் ஒன்றும் தவறு சொல்லலை. ஆனால் நீ ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒருவேளை விஜய் அவர்களுக்கு இத்தனை சதவீதம் வாக்குகள் இல்லை, நாங்கள் இவர்களை நிராகரிக்கிறோம் என்று மக்கள் நிராகரித்திருந்தால் அப்போ தேமுதிக அவர்களோடு போய் சேர்ந்தால் என்ன பண்ணுவீங்க? இதே தொண்டர்களும் யாரெல்லாம் விஜயோடு போக வேண்டும் நினைத்தார்களோ அந்த தொண்டர்கள் என்ன சொல்லுவாங்க? விஜய் அவர்களோடு போனது தவறு, அவர்களுக்கு அனுபவம் இல்லை, அதனால் மக்களை இது பண்ணிட்டாங்க. குறை கூறன்னா என்ன வேண்டாம் குறை கூறலாம், நிறை வேண்டுமானா என்ன வேண்டாம் நிறைவேறலாம். தேமுதிகவிலே நிர்வாகத்திலே பல மாற்றங்கள் சிக்கல்கள் இருக்குது. நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன். அந்த தவறை சரி செய்யப்பட வேண்டும், அந்நியாரவர்களால் கண்டிப்பாக சரி செய்யப்பட வேண்டும், மாற்றுக்கிறதே இல்லை. அது அவங்க அதான் சொல்லணும் இல்லையா, கேப்டனுடைய வளர்ப்பு என்ன தெரியுமா? தன்னை நம்பியவர்களை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி தான் கழக நிர்வாகிகள் சில பேர்கள் செய்கிற இதுவும் அப்படி விட்டு கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. மற்றபடி அரசியல் மக்களுக்காக மட்டும்தான் தேமுதிக இருந்துகிட்டு இருக்கே தவிர அந்த கொள்கையை அப்படியே வழிநடத்திட்டு இருக்காங்க அந்நியார் அவர்கள், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் வந்து அவங்க சட்டசபையில் அவ்வளோ நேர்மையாக பேசிட்டு இருக்காங்க, சரிங்களா? அதனால் திரு வைகோ அவர்கள் போன்றவர்களெல்லாம் பேசுகிறது ரொம்ப வருத்தம். ஏன்னா எதுக்கெடுத்தாலும் உண்ணாவிரதம், போராட்டம், ஆர்ப்பாட்டம், பிரச்சனை, இது மட்டுமே வாழ்க்கையில் அரசியலாக பண்ணின ஒரே தலைவர் அவர் தான். ஏன்னா தனக்கு அதிமுகவோட சீட் வேணா அங்கே போய் அரசியல் பண்ணிவிட்டு அதில் போய் உட்காந்துட்டு ஒரு ஏதாவது பண்ணிட்டு போயிடுது. திமுகன்னா அது ஒரு சாய்ஸ். மக்களெல்லாம் கூட்டணியோடு இருக்கும்போது திரு ஸ்டாலின் அவர்களையும் கலைஞர் அவர்களையும் எவ்வளவு இழிவாக பேச வேண்டுமோ அவ்வளவு இழிவாக பேசுனீங்களே. அம்மையார் ஜெயலலிதா தந்த 1000 கோடி ரூபாய் பேசிச்சா சார்? நீங்கள் தேமுதிக வீட்டுக்கு பேசுகிறீங்க. திரு வைகோ அவர்களை உங்களுக்கு திராணி இருந்தால், தெம்பு இருந்தால், தைரியம் இருந்தால் நேருக்கு நேர் வாதம் செய்யுங்கள். எங்களுடைய அந்நியார் அவர்களோடு ஒரே மேடையில் புதிய தலைமுறையோ, தந்தியோ, நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியோ, நியூஸ் 18 தமிழ்நாடோ, எந்த தொலைக்காட்சியாக இருக்கட்டும், நேருக்கு நேர் வாதம் செய்யுங்கள். அந்த வாத திறமையில் நீங்கள் பெரிய பேச்சாளர் புலிதான், நான் இல்லைன்னு சொல்ல. அந்த வாத திறமையில கிளைக்கழக கட்டமைப்பு எங்களுக்கு எங்கெங்க இருக்குங்கிற ஆணிவேர் அக்குவர அவங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு எங்கெங்க கிளைக்கழகங்கள் இருக்குது, என்னென்ன இருக்குதுங்க நீங்க சொல்லணும். அதாவது போற போக்கில் பேசக்கூடிய அரசியலை பேசிட்டு போகக்கூடாது ஒரு தலைவன். நீங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. யாருக்கு கட்சியில குழப்பம் இல்லை, யாருக்கு கட்சியில எல்லாம் தெளிவா இருக்குது. குறைகள் இல்லாத இடத்துல ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? குறைகளோடு வாழ்ந்தாதான் அவன் மனிதன். குறைகளே இல்லாமல் அனைத்துமே சரியா இருக்க வேண்டும்னா அது தமிழ்நாடு வந்து இப்படி இருக்காது. சரி, உங்க வீட்டில் சொல்றேன், உங்க வீட்டுக்குள்ள திரு வைகோ இருக்க வீட்டுக்குள்ள உங்க பிள்ளை ஒன்று கூட பேச்சை கேட்குதா? உங்க பேச்சை கேட்டிருந்தா இன்னைக்கு இப்படி இருந்திருப்பாரு? அதை யோசிக்கணும் இல்லையா? அதான் சொல்றேன், குறைகள் இல்லாம ஒரு இயக்கத்தை குறை கூறணுங்கிற மட்டுமே உங்களுடைய டார்கெட்டை வச்சு செஞ்சுட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு மக்களுக்கு நான் இதான் சொல்றேன், இப்படி சொல்லியே தான் இந்த தேர்தலும் 2026 நடந்து முடிஞ்ச சட்டசபை தேர்தலும் 10 இடங்களை நின்றது தேமுதிக. நீங்கள் 10 இடங்களிலும் கேப்டன் அவர்களை நினைத்து ஓட்டு போட்டிருந்தா கதை வேற. எப்பவுமே தேமுதிக மக்களுக்காக மட்டுமே சிந்திச்சுட்டு இருக்கோம். ஆனால் மக்கள் தேமுதிகவை புறக்கணிக்கிறத மட்டுமே சிந்திச்சுட்டு இருக்கீங்க. ரீல்ஸ் போடுறவங்களுக்கும், ஏமாத்துறவங்களுக்கும், பொய் சொல்கிறவங்களுக்கும் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டில் அரசியலில் வந்து இடம் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய முட்டாள்தானே. நான் என்ன கேட்குறேன், இப்போ விஜய் அவர்களை மாதிரி டைலாக் பேசலாம், என்ன பேசலாம். தொட விடமாட்டோம், தொட்டால் விடமாட்டோம், தொட்டவர்களையும் விடமாட்டோம் சொல்றாரு விஜய் அவர்களுக்கு. நான் தைரியமாக கேட்குறேன், நீங்கள் உண்மையில் ஒரு ஆண் மகனாக இருந்தால், நியாயமான அரசியல்வாதியாக இருந்தால், அனைத்திந்திய அண்ணா திமுக செய்த ஊழல்களையும் திமுக செய்த ஊழல்களையும் வெளிப்படையாக பட்டியலிட்டு மக்கள் மத்தியிலே வெளிப்படையாக கொண்டு வருவேன். அதை நான் செய்து முடிக்கின்ற வரை எனக்கு மக்கள் பொறுமை காருங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். அத்தனை மக்களுடைய காசுகளையும், கொள்ளையடிக்கப்பட்ட காசுகள் அனைத்துமே அரசு கருகுலத்துக்கு கொண்டு சேர்ப்ப நீங்க சொல்லுங்க. நல்ல ஆம்பளையா இருந்தா சொல்ல முடியுமா உங்களால? சும்மா காட்சியும் ஏதாவது பேசிட்டு போறது. சட்டமன்றம் கிடைச்சிச்சுன்னா இந்த சினிமா ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கீங்களாங்க?
சட்டமன்றம் என்பது மக்கள் உரை மட்டும்தான் பேசணும். இன்னமும் சட்டமன்றம் திருந்தலை. சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனை பற்றி பேசுங்க. எங்கள் விஜய் அவர்களே எங்கள் தாயே தந்தையே போற்றி உங்கள் கட்சியினுடைய மீட்டிங்கில் வைங்க சார், உங்கள் பொது மேடையில் வைங்க, உங்கள் கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தில் வைங்க, உங்கள் கட்சியினுடைய மாநாட்டில் வைங்க. ஏன் சார் இவ்வளோ கேவலப்படுத்துறீங்க? உங்களை நம்பி தானே மாற்றத்துக்கான ஓட்டு தானே போட்டா மக்கள். இவ்வளோ இளைஞர் பெருமக்கள் உங்களை நம்பி தானே போட்டான். அந்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதை சொல்லுங்கள். அதை விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கிறது தமிழ்நாடு அரசு. நான் இவ்வளோ நாள் வீடியோ போடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். வேதனை பொறுக்க முடியல. யாரெல்லாமோ வந்து தேமுதிகவை பற்றி அவதூறு பேசுகிறதும் அற்புதத்தை பேசிட்டு போகிறதும் தயவு செஞ்சு நிறுத்திக்கங்க. திரு வைகோ அவர்கள் மட்டும் இல்லை, எந்த தலைவர்களாக இருந்தாலும் சரி தான், தொண்டனாக இருந்தாலும் சரி தான், எந்த கட்சியில் என்ன பொறுப்பில் இருந்தாலும் சரி தான், தேமுதிகவை பற்றி நீங்கள் தப்பாக பேசினீங்கன்னா பதிலுக்கு பதில் காட்டமான விமர்சனம் வரும். ஏன்னா தேமுதிக இன்னும் நல்ல அதுக்கு உரியவங்களை என்ன அதுக்குரிய இடத்துல கொண்டு போனாங்கன்னா உங்களுக்கு பதிலெல்லாம் காட்டாமல் இருக்க ராஜா. பொறுமைகாருங்க, தயவு செஞ்சு இனிமேல் தேமுதிக மீது அவதூறா பேசுங்க, விமர்சனம் வைங்க. நான் சொல்ல கட்சியினுடைய செயல்பாட்டை குறித்து விமர்சனம் வைங்க, மக்கள் பிரச்சனை குறித்து விமர்சனம் வைங்க. நான் தவறு சொல்லலை. மாறாக கட்சியே இல்லைங்கிற மாதிரி பேசுனீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க. அவர் விஜய் சொன்ன மாதிரி பண்ணிடுவோம். சரியா? நன்றி, வணக்கம்.